ஹாய் ஆல், இந்த டேஸ்டியான கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நெத்திலி கருவாடு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அது ஹாட் வாட்டரில் 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அந்த தலையும் அதுக்கப்புறம் அது கூட அந்த கருப்பு கலரில் ஒன்று இருக்கும் அதையோடு சேர்த்து எடுத்துடலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு முக்கியமாக புளி தேவைப்படும். 1/2 லெமன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். ஒரு கடாயில் சீரகம், வெந்தயம், குறுமிளகு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து எல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் இல்லாமல். குழம்பு நல்லா திக்காக நிறைய வேணும்னா கொத்தமல்லி நிறைய சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு அது கூடவே வரமிளகாயும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் காரத்துக்கு தகுந்தா போல். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, தக்காளி நல்லா வணங்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா ஊற்றி நல்லா கொதிச்சதும் நம்ம புளிக்கரைசலும் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கருவாடு சேர்த்து 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.